MCR Pure Cotton Club, formals and casual shirts. Lakshmi Krishna Natural Weight Loss Powder, 100% organic, no side effect. Link in description. தங்க பதக்கத்தை வென்றிருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவி ஒரு ஸ்டேட்லயுமே வந்து ஸ்டேட் செலக்ஷன் ட்ரையல் நடத்துவாங்க. இவங்களுடைய நேஷனல் ஈவெண்ட் வந்து பஞ்சாப்ல நடந்துச்சு. பஞ்சாப்பை வந்து பீட் பண்ணி வின் பண்ணாங்க. எந்த ஸ்டேட் கூட வந்து நிஜமாவே அவங்க பயங்கரமா போட்டியா இருந்தாங்க. அசாம் அப்புறம் பஞ்சாப். ஃபைனல்ஸ்ல என்ன நடந்துச்சு? ஏன்னா பஞ்சாப்ல நடக்கும்போது பஞ்சாப்க்கு தான் சப்போர்ட் இருந்திருக்கும். பஞ்சாபுக்கு வந்து முன்னாடியே வந்து எக்ஸசிவா ஸ்கோர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க ஸ்கோர் எடுக்கலனாலும் அவங்க ஹோஸ்டர்ஸ்ன்றதுனால அவங்களுக்கு அதிகமாக ஸ்கோர் கொடுத்துட்டு இருந்தாங்க. மற்ற டீமுக்கெல்லாம் கொஞ்சம் டென்ஸ் ஆயிட்டாங்க. நான் ப்ளே பண்ணும்போது ஹோல் ஸ்டேடியம் பஞ்சாப் டீமை தவிர மற்றவங்கலாம் தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து கிக் அடிச்சதுனால கொஞ்சம் லாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிச்சு லீடிங் ஸ்கோர் எடுத்து வின் பண்ணேன். 68வது தேசிய பள்ளிக்கல்வி குழும விளையாட்டுப் போட்டி இது வரைக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து தங்க பதக்கம் வென்றதில்லை. இது வரைக்குமே முதல் முறையா வந்து ஒரு அரசு பள்ளியில வந்து ஒரு மாணவி வந்து தங்க பதக்கம் வென்றது இதுதான் முதல் முறை. ஒரே நேஷனல் மட்டும் அடிச்சா போதாது, நிறைய நேஷனல்ஸ் அடிக்கணும். இன்டர்நேஷனல் ஜெயிச்சுட்டு ஒலிம்பிக்ஸ் போய் ஜெயிக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணா நம்மளால ஒலிம்பிக் ஜெயிக்க முடியும். கிக்ஸ் நிறைய பண்ணணும். பஞ்ச் வந்துட்டு 1 பாயிண்ட்ஸ் தான். இப்போ கிக்ஸ்ல வந்து 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. பஞ்ச்னா ரொம்ப வேகமா இருக்கும். லைட்டா தான் டச் பண்ணாது. ஆக்ஷன் தான் வேகமா இருக்கும். ஆக்ஷன் தான் வேகமா இருக்கும். லைட்டா தான் டச் பண்ணணும். அப்ப ரத்தம் எல்லாம் வருது நாங்க பாக்கும்போது. அது சில பேர் அடிச்சிடுவாங்க. இப்போ நான் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருப்பேன், பாயிண்ட்ஸ் கம்மியாக இருப்பாங்க, கோவப்பட்டு அடிச்சிருவாங்க. ஓகே, இப்போ என்ன ஸ்பெஷல் நினைக்கிறீங்க? இப்போ எனக்கு பிடிச்சது வந்துட்டு கிக்ஸ் நல்லா பண்ணுறேன். ஆனால் கிக்ஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இவருடைய ஃபேவரட் வந்து பஞ்சஸ் தான். எவ்வளோ ஒரு டஃப்பான காம்படிஷனாக இருந்ததுண்ணா? ஏன்னா தமிழ்நாட்டில் செலக்ட் ஆகணும், அதுக்கப்புறம் ஓவராலாக எல்லா ஸ்டேட்ஸையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். மற்ற எல்லா போட்டிகளிலுமே வந்து சர்டிஃபிகேட்ஸ் எதுவும் வேல்யூ எதுவும் கிடையாது. இப்போ கராத்தேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசோசியேஷன் லெவலில் டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க அப்படின்னா அது டிஸ்ட்ரிக்டில் தொடங்கி நேஷனல் வரைக்கும் நடத்தினா கூட எந்த அசோசியேஷன்லையும் இப்போது கராத்தே சர்டிஃபிகேட் வேலிட் கிடையாது. ஆனால் அந்த வேலிட் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சர்டிஃபிகேட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த SGFI பள்ளிக்கல்வி குழும விளையாட்டு போட்டி தான். பள்ளிக்கல்வி குழும விளையாட்டு போட்டி இதுக்கு தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது. இதில் வந்து எல்லா மாணவர்களும் அரசு பள்ளியிலேருந்து எல்லாரும் கலந்துப்பாங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எல்லாம் கலந்துப்பாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் CBSE ஸ்கூலில் வந்து மற்ற ஸ்டேட்லேருந்து கலந்துக்கிறாங்க. இங்கே CSIC இன்டர்நேஷனல் ஸ்கூல் பசங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு ஸ்டேட் நடத்துவாங்க, அது தனியாக ஒரு நேஷனல் அங்கே ஆல் இண்டியா நேஷனல்ஸ் நடத்துவாங்க. அதில் வின் பண்ணாது அவங்க நேஷனல்ஸ் வர முடியும். தேசிய அளவிலான பள்ளி மாணவர்களுக்கிடையேயான கராத்தே போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவி நித்திலா அவங்கள தான் சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். இப்போ நித்திலாவும் அவங்களுடைய தந்தையாரும் இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம். வணக்கம் அண்ணா, சொல்லுங்கண்ணா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? மெயினாக அந்த தங்கப்பதக்கத்தோட வேல்யூ பற்றி சொல்லுங்கள். இது வந்து பள்ளிக்கல்வி குழும விளையாட்டு போட்டி. இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேட்லேயுமே வந்து ஸ்டேட் செலெக்ஷன் ட்ரையல் நடத்துவாங்க. அப்போ அந்த ஸ்டேட் செலெக்ஷன் ட்ரையல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்தில் நடத்தினாங்க. அதில் வந்து -46 வெயிட் கேட்டகரியில் இவங்க கலந்துக்கிட்டாங்க, நித்திலா கலந்துக்கிட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 272 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க. அதில் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் செலக்ட் பண்ணி நேஷனல்ஸ் கூட்டு போவாங்க. இப்படி நேஷனல்ஸ் போகும்போது இவங்களுடைய நேஷனல் ஈவெண்ட் வந்து பஞ்சாபில் நடந்துச்சு. பஞ்சாப் லூதியானா நகரத்தில் நடந்துச்சு. அங்கே வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லேருந்தும் போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து இவங்க 5 சுற்று வந்து போட்டியில் கலந்துக்கிட்டு எதிராளிகளை வந்து களம் கண்டு 5வது சுற்றில் வந்து பஞ்சாப்பை வந்து பீட் பண்ணி வின் பண்ணாங்க. இது வரைக்கும் இது 68வது தேசிய பள்ளிக்கல்வி குழும விளையாட்டு போட்டி. இது வரைக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து தங்க பதக்கம் வென்றதில்லை. இது வரைக்கும் இல்லை. முதல் முறையாக வந்து ஒரு அரசு பள்ளியில் வந்து ஒரு மாணவி வந்து தங்க பதக்கம் வென்றது இதுதான் முதல் முறை. எவ்வளோ ஒரு டஃப்பான காம்படிஷனாக இருந்ததுண்ணா? ஏன்னா தமிழ்நாட்டில் செலக்ட் ஆகணும், அதுக்கப்புறம் ஓவராலாக எல்லா ஸ்டேட்ஸையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது அது எப்படி இருந்தது உங்களுக்கு ஒரு அப்பாவாக அதை பார்க்கும்போது? போட்டி வந்து ரொம்ப கடுமையான போட்டி தான். ஏன்னா இது வந்து மற்ற எல்லா போட்டிகளிலுமே வந்து எந்த சர்டிஃபிகேட்ஸ் எதுவும் வேல்யூ எதுவும் கிடையாது. இப்போ கராத்தேல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசோசியேஷன் லெவலில் டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க அப்படின்னா அது டிஸ்ட்ரிக்டில் தொடங்கி நேஷனல் வரைக்கும் நடத்தினா கூட எந்த அசோசியேஷன்லேயும் இப்போது கராத்தே சர்டிஃபிகேட் வேலிட் கிடையாது. ஆனால் அந்த வேலிட் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சர்டிஃபிகேட்ஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த SGFI பள்ளிக்கல்வி குழும விளையாட்டு போட்டி தான். அப்போ இந்த பள்ளிக்கல்வி குழும விளையாட்டு போட்டி இதுக்கு தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது. இதுக்கு தான் வந்து CM வந்து நம்ம தமிழ்நாடு முதல்வர் வந்து கேஷ் அவார்டு கொடுக்குறாங்க, பாராட்டு சான்றிதழ் கொடுக்குறாங்க. தனியாக தமிழ்நாடு அரசு வந்து ஒரு விழா நடத்தி விளையாட்டு வீரர்களை வந்து ஊக்குவிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் பொழுது அப்போ இது ஒரு முக்கியமான போட்டிங்கும்போது இது போட்டி வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். இதில் வந்து எல்லா மாணவர்களும் அரசு பள்ளியிலேருந்து எல்லோரும் கலந்துப்பாங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எல்லாம் கலந்துப்பாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் CBSE ஸ்கூலில் வந்து மற்ற ஸ்டேட்லேருந்து கலந்துக்கிறாங்க. இங்கே CSIC இன்டர்நேஷனல் ஸ்கூல் பசங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு ஸ்டேட் நடத்துவாங்க, அது தனியாக ஒரு நேஷனல் அங்கே ஆல் இண்டியா நேஷனல்ஸ் நடத்துவாங்க. அதில் வின் பண்ணாது அவங்க நேஷனல்ஸ் வர முடியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாதிரி பள்ளிகளும் அரசு பள்ளிகள்
பதிநிலை பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இவங்க மட்டும் இதில் கலந்துப்பாங்க. இவங்க கலந்துக்கிட்டு இதில் வந்து ஸ்டேட்டு அப்படியே நேஷனல்ஸ். அப்போ நேஷனல்ஸ் கோல்டு வின் பண்ணுறவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபாய் கேஷ் அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த வருடம் வென்றவங்களுக்கு வந்து அடுத்த வருடம் கொடுப்பாங்க. இனிதான் சந்திக்க போகிறீங்க? ஆமாம், இனிமேல் தான். இன்னும் கல்வி அமைச்சரையோ விளையாட்டுத்துறை அமைச்சரையோ இன்னும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. ஓகே, முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபைனல்ஸ் அப்படின்றது வந்து எங்கள் பஞ்சாபில் நடந்ததா? பஞ்சாபில். அப்போ பஞ்சாபுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருந்திருக்கும் இல்லையா? அந்த மேட்ச் எப்படி இருந்தது? பஞ்சாப் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்டர்ஸ் அப்படின்றதுனால அவங்க ஊருக்காரங்க ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து நம்ம தனியாக போய் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு வந்து பெரிய அளவில் சப்போர்ட் இல்லை. அப்போ வழக்கமாகவே வந்து ஹோஸ்டர்ஸ்க்கு நல்ல சப்போர்ட் இருக்கும். அப்போ அந்த சைடு பஞ்சாப் பிளேயர்ஸ்க்கு நல்ல ஹோப் இருந்துச்சு, நல்லா சப்போர்ட் இருந்துச்சு. அப்போ இவங்க ஃபைனல்ஸ் ப்ளே பண்ணும்போது ஒரு அடி வந்து நல்ல ஒரு ஃபேஸில் கிக்கு நல்லா ஸ்ட்ராங்காக விழுந்துச்சு. யார் அவங்க ஆப்போசிட் இவங்க அடிச்சிட்டாங்க. எக்ஸசிவ் கான்டாக்ட். இப்போ அண்டர் 14 கேட்டகரியில் வந்து கிக்கு வந்து ஃபோர்ஸாக அடிக்கக்கூடாது, பட் அடிச்சிட்டாங்க. அதனால் அப்புறம் அவங்களுக்கு ஃபவுல் கொடுத்துட்டாங்க. அப்புறம் மறுபடியும் அவங்க அதை பீட் பண்ணி. பட் அங்கே இருந்த க்ரௌடு சப்போர்ட் அப்படின்றது கேட்குறேன். அது எப்படி? அவங்க ஃபுல்லாக பஞ்சாபுக்கு தான் ஃபுல் சப்போர்ட். அதுதான். அப்போ நம்ம தனியாக ஏதோ ஆடுற மாதிரியா? நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடைக்கல. அப்புறமா அவங்க ப்ளே பண்ணும்போது பஞ்சாப்க்கு வந்து பாயிண்ட் கொஞ்சம் அவங்க தோக்குற மாதிரி இருந்தோடனே மற்ற ஸ்டேட்டுக்காரங்க எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஃபைனலாக அந்த தங்கப்பதக்கத்தை ஜெயிச்சப்போ வீட்டில் உங்களுக்கு அதெல்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவரோட கோச்சுக்கிட்ட சொன்னேன். அவர் கோச் வந்து மிஸ்டர் கொடியரசு. ஆக்சுவலி நீங்களே ஒரு கோச் தானே? நான் கோச்சு தான். நான் ட்ரைனிங் கொடுப்பேன். அப்பப்போ நமக்கு மோஸ்ட்லி டைம் இருக்காது. அவருடைய கோச் அவர் தான். ஸோ இவங்களுக்கு செப்பரேட் கோச் இருக்காங்க? செப்பரேட் கோச் இருக்கார். கொடியரசுன்னு இருக்கார். அவர் தான் அவங்க மாஸ்டர். சொன்னேன், இப்போ பாப்பா வின் பண்ண உடனே அவரோட மாஸ்டர்கிட்ட ஃபஸ்ட்டில் சொன்னேன். அதுக்கப்புறம் நித்தில அவங்க அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க எல்லாம் அழுதுட்டாங்க. ரொம்ப ஒரு சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணாங்க. ஸ்கூல்லேயும் தலைமை ஆசிரியர்கிட்ட சொன்னேன். அவங்களும் பயங்கர சந்தோஷம். அவங்க ஃபிசிக்கல் டைரக்டர், கிளாஸ் டீச்சர் எல்லாருக்குமே சொன்னோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க. எப்படி இருந்தது ஸ்கூலில் இருந்த வரவேற்பு? அதெல்லாம் ஸ்கூலில் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஸ்கூலில் வந்து அவங்க நாங்கள் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு 6th, ஏன்னா இது அண்டர் 14 கேட்டகரி அப்படிங்கும்போது 8th பிள்ளைங்க இருப்பாங்க. அப்போ 8th பிள்ளைங்க கூட அவங்க ப்ளே பண்ணாங்களா, பண்ணியிருப்பாங்க தெரியல. ஏன்னா இதுதான் 6th தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அப்போ இவங்க கூட 8th படிக்கிறவங்க ப்ளே பண்ணியிருப்பாங்க, 7th படிக்கிற பிள்ளைங்க ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதே மீறி இவங்க ப்ளே பண்ணுறது வந்துட்டு பெரிய சவாலான ஒரு விஷயம் தான். உண்மையாலுமே அது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டினாங்க. இப்போ அரசு பள்ளியில் நடந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் பேப்பரில் 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் பேப்பரில் வந்து நித்திலாவை பற்றி ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. ஒரு அரசு பள்ளியில் நடக்கக்கூடிய தேர்வில். அது மிகப்பெரிய ஒரு ரெகக்னைஸாக பார்க்குறோம். அது ஒரு அங்கீகாரமாக, கராத்தேக்கு ஒரு அங்கீகாரமாக பார்க்குறோம். தேர்வுக்கான கேள்வியிலேயே நித்திலாவோட பேர் வந்திருக்கு. அதில் பார்க்கும்போதே ஒரு இவ்வளோ நாள் அந்த கஷ்டத்துக்கு கிடைச்ச ஒரு பலன் இருக்கும் இல்லையா? எவ்வளோ வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க? 8 years. 8 years. சும்மா சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சது அந்த ஒரு 4-5 years. ஒரு கரெக்ட், அதாவது இன்டென்ஷனோட பண்ணது 4-5 years அப்படின்னு சொல்லி. ஆனால் சின்ன வயசுலேருந்து 8 வருஷமாகவே உங்களுக்கு அது மேலே ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா? வீடு தானே சார். அதனால் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு கோச் பண்ணும்போது அதையும் கவனிச்சு அப்படி இங்கே கவனிச்சுட்டு சுற்றி ஓடி விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்து பழகினது. நித்திலா, இப்போ நீங்கள் சொல்லுங்களேன் அந்த டோர்னமெண்ட் பற்றி எப்படி இருந்தது? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நான் 6th standard படிக்கிறேன். ஓகே. இங்கே அசோக் நகர் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதில் வந்து 6th படிக்கிறீங்க இல்லையா? ஸோ இப்போ சொல்லுங்கள் அந்த டோர்னமெண்ட் பற்றி சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டினா வந்து நான் வந்து வெதர் தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து இங்கே வந்து நம்மளால் இப்போ சம்மர்னால் ரொம்ப சூடாகவும் இருக்காது, மீடியமாக இருக்கும். வின்டர்னாலும் மீடியமாக தான் இருக்கும். ஆனால் அங்கே வந்து வின்டர் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியல. அது ஒரு கஷ்டமாக இருந்தது. எந்த ஸ்டேட் கூட வந்து நிஜமாகவே அவங்க பயங்கரமாக போட்டியாக இருந்தாங்க? அசாம், அப்புறம் பஞ்சாப். ஃபைனல்ஸில் என்ன நடந்துச்சு? ஏன்னா பஞ்சாபில் நடக்கும்போது பஞ்சாப்க்கு தான் சப்போர்ட் இருந்திருக்கும். அப்போ அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அது வந்து முதல்ல வந்து பாயிண்ட் எடுக்கும் போது பஞ்சாப் டீம் வந்து பஞ்சாப்புக்கு சப்போர்ட் பண்ணாங்க. மற்றவங்கெல்லாம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாங்க. தமிழ்நாடு டீம் வந்து இப்போது தமிழ்நாட்டுக்கு நான் ப்ளே பண்ணுறேன்றதுனால எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வந்து பஞ்சாபுக்கு வந்து முன்னாடியே வந்து எக்ஸசிவாக ஸ்கோர் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ அவங்க ஸ்கோர் எடுக்கலைனாலும் அவங்க ஹோஸ்டர்ஸுன்றதுனால அவங்களுக்கு அதிகமாக ஸ்கோர் கொடுத்துட்ருந்தாங்க. அவங்களே நடத்துறதுனால அவங்களுக்கே ஃபேவராக பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணிருந்ததுனால மற்ற டீமுக்கெல்லாம் கொஞ்சம் டென்ஸ் ஆகிட்டாங்க. அதனால் வந்து நான் ப்ளே பண்ணும்போது ஹோல் ஸ்டேடியம் பஞ்சாப் டீமை தவிர மற்றவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு. தமிழ்நாடுன்னே சவுண்ட் பண்ணாங்களா? ஓகே.
அப்புறம் அப்பா சொன்னார் இல்லையா, அந்த ஏதோ கிக் பண்ணிட்டாங்க ரொம்ப ஃபோர்ஸாக, அது பண்ணக்கூடாது இல்லையா? அப்படி என்ன நடந்துச்சு அப்போ? அப்போ வந்து என்னாச்சுன்னா பெயின் அதிகமாகவே இருந்துச்சு. அவங்க எந்த இப்படி நேராக அடிச்சிட்டாங்களா? அது இங்கே வந்து கிக் அடிச்சதுனால கொஞ்சம் ஜா லாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. அப்புறம் வந்து கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பித்து லீடிங் ஸ்கோர் எடுத்து வின் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் அது ஜெயிச்சுட்டு வரும்போது இங்கே எப்படி இருந்தது? எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது? அம்மா என்ன சொன்னாங்க? எல்லோரும் எப்படி பார்த்தாங்க? இன்ஸ்பிரேஷனாக பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. எப்படி இருந்தது அங்கே அவங்க வெல்கம் பண்ணது? ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸு சரி, வீட்டில் அம்மா அப்படியெல்லாம் என்னென்னலாம் சொன்னாங்க? இன்னும் நிறைய இது பண்ணணும், இதில் மட்டும் இது பண்ணக்கூடாது, அவ்வளோதான் சொன்னாங்களா? நிறைய சொன்னாங்க. ஸோ ஸ்கூலில் எப்படி எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க? நேஷ்னலோட விட்டுறக்கூடாது, இன்டர்நேஷ்னல், ஸ்டேட், அதை டிஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் எல்லாத்தையும் வின் பண்ணணும். ஒரே நேஷ்னல் மட்டும் அடித்தா போதாது, நிறைய நேஷ்னல்ஸ் அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. யாரெல்லாம் சப்போர்ட்டாக இருந்தாங்க? இப்போது கோச் இருக்கார், அப்பாவும் உங்களுக்கு அவர் கோச் கிட்டெல்லாம் பேசி சொல்லி தருவாங்க. ஸ்கூல் சைடில் யாரெல்லாம் உங்களை இது பண்ணு அப்படின்னு சொன்னாங்க? ஸ்கூல் சைடில் யாருக்குமா அவ்வளோ கராத்தேவை பற்றி தெரியாது. ஓகே. ஆனால் ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க, நீ பண்ணணுன்னா பண்ணுங்க. ஆனால் சப்போர்ட்டிவாக ஹெட் மாஸ்டர்ஸ், பிடி மேம்ஸ், சர்ஸ் எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. கிளாஸ் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஹாப்பி? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி. யாரெல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்க? நீ ஜெயிப்பேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நீங்கள் எப்போ இருந்து உங்களுக்கு கராத்தே மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது? முன்னாடி வந்து நான் கராத்தே சும்மா இங்கே அப்பா சொன்ன மாதிரி நான் இங்கே சும்மா தான் விளையாடிட்டு இருப்பேன். அவங்க எல்லாருக்கும் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது நீங்கள் சுற்றி விளையாடிட்டு இருப்பீங்க? சுற்றி விளையாடிட்டு இருப்பேன். அப்புறமா இப்போ கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளும் போய் கராத்தேல ஜெயிக்கணும் அப்படின்னு. அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? கேட்கணும்னு தோணுச்சா இல்லை அப்பாவே சொன்னாரா நீங்களும் கற்றுக்கோங்கன்னு? இல்லை, நான் வந்து இப்போது இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் கராத்தே ஃபெடரேஷன் அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதை வந்து WKF வேர்ல்ட் கராத்தே ஃபெடரேஷன் அப்படின்ற சேனலில் போடுவாங்க. அவங்க இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதெல்லாம் பார்ப்பீங்க முன்னாடி இருந்தே? அதை போய் கேட்டேன், நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே. இப்போ நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் இல்லையா, அவங்களாம் என்னெல்லாம் சொல்லுவாங்க? அவங்க கிட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி காமிப்பீங்களா? கிக்குன்னா என்னன்னு தெரியுமா, பஞ்சுன்னா என்னன்னு தெரியுமா அப்படியெல்லாம்? அப்படியெல்லாம் இல்லை, அவங்க கேட்பாங்களே, ஒரு ஆசையாக கேட்பாங்களே. இப்போ நீங்களே என் ஃப்ரெண்டாக இருந்தால் ஐயோ நீ எப்படி கிக் பண்ணுவேன், நீ எப்படி வந்து பஞ்ச் பண்ணுவேன்லாம் கேட்பேன் இல்லையா, அந்த மாதிரி கேட்பாங்களான்னு கேட்குறேன். கேட்பாங்க. அப்போ பஞ்ச் பண்ணுறது உண்டா? இல்லை, சொல்லுவேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஃபிசிக்கலாக இருக்கும். இப்போ அதான் இதெல்லாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸில் வந்து யார் ரொம்ப சந்தோஷப்பட்டது நிஜமாவே? நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி நித்திலா அப்படியெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அப்படியெல்லாம் யார் உண்டு? அப்படின்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பேர் சொல்லக்கூடாதா? திவ்யஸ்ரீ, காவியஸ்ரீ, நிறைய பேர் சொன்னாங்க, ஹன்சியா. ஸோ இவங்க 3 பேர் தவிர மீதியெல்லாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இல்லையா? சரி, ஸ்கூலுக்கு போங்க தெரியும். சரியா? ஓகே. ஸோ என்ன ஆசைம்மா உங்களுக்கு வந்து இன்னும் என்னெல்லாம் பண்ணணும்? இன்னும் வந்து இன்டர்நேஷ்னல் ஜெயிச்சுட்டு ஒலிம்பிக்ஸ் போய் ஜெயிக்கணும். ஸோ எப்படியும் வந்து ஒரு ஒலிம்பிக் மெடல் ஜெயிக்கணும். யார் இன்ஸ்பிரேஷன் யாராவது உண்டா எனக்கு இவங்கள மாதிரி வரணும்? ஆன்சலிகா தெர்லியூகா அப்படின்ட்டு ஒரு. எந்த கண்ட்ரி அவங்க? அவங்க யுக்ரைன். ஏன் அவங்கள பிடிக்கிற காரணம் என்ன? அவங்க இப்போ கராத்தேல அவங்களுக்கு தனியாக ஒரு ஸ்டைல் இருக்கும். என்ன அதை பற்றி சொல்லுங்களேன் எனக்கு. அவங்க பண்ணுற விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அக்ரெசிவாக பண்ணுறாங்க. அது வந்து அவங்கள மாதிரி ஆகுனா இப்போ நம்மளுக்கும் பெருமையாக இருக்குமே, நம்மளோட ஐடல் மாதிரி நம்மளும் வந்துட்டோம் அப்படின்னு. ஸோ உங்கள் கோச்சுக்கிட்ட சொல்லுவீங்களா அந்த மாதிரி எனக்கு சொல்லித்தாங்க, அவங்க எப்படி அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஏன்? நானே எனக்கு ஒரு ஸ்டைலை உருவாக்கிக்கணும் அப்படி. ஓகே, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கணும் இல்லையா? ரைட். உங்கள் பேருங்க? குடியரசு. பேரே குடியரசா? நல்லா இருக்கேன். ஆனால் இப்போது ஒரு கோச்சாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது முதல்ல? இவங்க வந்து நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன், குழந்தைலேருந்தே நல்லா தெரியும். மோஸ்ட்லி 4 வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஒரு 5 வயசுலாம் பண்ணும்போதுலாம் நல்லா கிளாஸ் வரும்போது நான் காலைல ஃப்ரீ பண்ணி சர்ச் பண்ணி நல்லா இருந்தோம். மறுபடியும் கேப்பில் விட்டாங்க, சரியாக பண்ணுறதுல வரதில்லை அப்படி விட்டாங்க. ஒரு 5 வருஷமாக வந்துட்டு டோர்னமெண்ட்லாம் போவாங்க, வருவாங்க, வின் பண்ணுவாங்க. செகண்ட் ப்ரைஸு, தேர்ட் ப்ரைஸு, ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணால் கப்பு மட்டும் காமிச்சிட்டு பின்னே வந்துடுவாங்க. அது ஒரு இதுவாக எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம கஷ்டப்பட்டு வின் பண்ணோம், போனோம் வந்தோம். நான் போய்ட்டு கோச் பண்ணிட்டே இருப்பேன், பஞ்ச் பண்ணு, கிக் பண்ணு, கோவமாக பண்ணு, சீரியஸாக இரு அப்படி சொல்லுவேன். அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஜாலியாக வருவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க, தோத்தம் ஜெயிச்சான்னு சொல்லி ஜாலியாக வந்துட்டே இருப்பாங்க. ஓகே. நான் பசங்களை வந்துட்டு கோவமாக திட்டம் மட்டும் பண்ண மாட்டேன், இவங்க டைட் பண்ணுவேன். அடிக்க வருவேன், ஏன் அப்படி பண்ணுற, எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணி டைட் பண்ணுவேன். அப்படி போக 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 மாற்றி
ஒரு லெவலில் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இப்போ நார்மலாக இப்போ நேஷ்னல் லெவல் இது ஸ்கூல் கேம் அப்படின்றதுனால எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு முன்னாடி அவங்க போன டோர்னமெண்ட் அதை பற்றி எல்லாம் சொல்லுங்களேன், எங்கெல்லாம் போயிருக்காங்க? இப்போ திருச்சி போயிருக்காங்க. திருச்சி, வேலூர், ஆம்பூர், திருவண்ணாமலை, சென்னையில் நடந்திருக்கு. அந்த டோர்னமெண்ட்டில் வந்து அஃபிஷியல் டோர்னமெண்ட் தான். ஆனால் சர்டிஃபிகேட்ஸ்லாம் அதெல்லாம் வேல்யூவில் இல்லை, இண்டிவிஜுவல் டோர்னமெண்ட் போல். இப்போ ஏதாவது இப்போ ஃபெயிலியர்ஸும் இருக்கும் இல்லையா? இப்போ போன எல்லா காம்படிஷன்லையும் ஜெயிக்க முடியாது. ஃபஸ்ட் டோர்னமெண்ட்லாம் வந்துட்டு ஒரு 2 டோர்னமெண்ட் தோற்றுருக்காங்க, 2-3 டோர்னமெண்ட் தோற்றுருக்காங்க. வின் பண்ணதில்லை. ஆதரவு பைஸ் மட்டும் வேணும் வருவாங்க, நான் திட்டுவேன். எல்லா பசங்க இது பண்ணுறாங்க, இப்போ நீ மட்டும் இது பண்ண எப்படி, அப்பாவும் மாஸ்டர் இருக்குது, இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் எல்லாம் எனக்கு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், சரி இல்லை பண்ணுற மாஸ்டர் சிரிச்சுட்டு போயிடுவா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவ் பண்ணி செகண்ட் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணேன். இப்போ ஏதாவது ஒரு டோர்னமெண்ட்டில் தோக்குறோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க உங்ககிட்ட, என்ன காரணம்? இப்போ ரீசனாக இப்போது ஆம்பூரில் டோர்னமெண்ட் வந்துட்டு தோத்துட்டாங்க. அப்போ நான் சொன்னது போல் நம்ம அது போல் பண்ணிட்டேனாக்கா, சரி மாஸ்டர் அது டோர்னமெண்ட் பார்த்துக்கிறேன், வின் பண்ணால் தானே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணி காமிச்சிடறேன், அது டோர்னமெண்ட் ஆகிடுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்போ அவங்க சொல்லும்போது ஒரு ஒலிம்பிக் கனவெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டம்னா நம்ம அது கூடுதலாக ப்ராக்டிஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி என்னெல்லாம் நீங்கள் சொல்கிறது உண்டு, எதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்மளால் ஒலிம்பிக் ஜெயிக்க முடியும்? கிக்ஸ் நிறைய பண்ணணும். பஞ்ச் வந்துட்டு 1 பாயிண்ட்ஸ் தான். இப்போ கிக்ஸில் வந்து 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, கிக்ஸி மோஸ்ட்லி யூஸ் பண்ணவே ஈஸியாக வின் பண்ணவே பண்ணுவோம். ஆனால் அவங்க சொல்லும்போது தமிழ்நாடுன்னு நம்ம பஞ்சு தான் அதிகமாக இல்லை, அப்படி இல்லை தமிழ்நாடு இவ்வளோ ஃபேவரட் வந்து பஞ்சு. ஓகே, அவங்களுக்கு ஃபேவரட். கிக்ஸ் நல்லா பண்ணுவாங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணது பஞ்ச் நல்லா, இவங்களுடைய ஃபேவரட் பஞ்சு. ஓகே, பஞ்சஸ் தான். கிக்ஸ் நல்லா பண்ணுவாங்க. பஞ்சுனா ரொம்ப வேகமாக இருக்குமோ? லைட்டாக தான் டச் பண்ணாது, வேகமாக பஞ்ச் ஃபாஸ்ட்டாக வரணும், ஆனால் லைட்டாக டச் பண்ணணும். ஓகே, டச் பண்ண ஸ்கோர். ஸோ வேகமாக எடுத்து அடிக்கிறது வந்து ஃபேஸில் வேகம் அடித்தா ஃபவுல் அது. ஓ, வேகம் அடித்தா ஃபவுல். அப்பர் பஞ்ச் பண்ணும்போது லைட்டாக டச் பண்ணலாம். ஆனால் வேகமாக ஆக்ஷன் தான் வேகமாக இருக்கும். ஆக்ஷன் தான் வேகமாக வரணும், லைட்டாக தான் டச் பண்ணணும். அது அப்படி தான் பண்ணணும். அப்படி தான் பண்ணணும். நிஜமாலாம் அடிச்சுக்கூடாது. நிஜமாலாம் அடித்தா ஃபவுல் ஃபவுல் அது. இல்லை, நான் காம்படிஷன் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது வந்து நிஜமாலாம் ரொம்ப அடிச்சுக்க மாட்டாங்களா? ஓகே, லைட்டாக தான் டச் பண்ணது. ஆனால் இன்டர்நேஷனல் வேர்ல்டு லெவலில் நடக்கிறதெல்லாம் அது வந்து உண்மையாகவே அதுலாம் இல்லை, இதே சேம் தான், அதே சேம் தான். அப்புறம் ரத்தமெல்லாம் வருது நாங்கள் பார்க்கும்போது. அது சில பேர் அடிச்சிடுவாங்க, அடிச்சுட்டு ஃபவுல் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு சில பேர் இப்போ பாயிண்ட்ஸ் கம்மியாக இருப்போம், இப்போ நான் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருப்பேன், பாயிண்ட்ஸ் கம்மியாக இருப்போங்க, கோவப்பட்டு அடிச்சிடுவாங்க. ஓகே, அது போல் இருக்கும். அப்போ நான் மோட்டிவ் பண்ணணும். இப்போ என்ன ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க நித்திலா கிட்ட வந்து இது நிஜமாவே வந்து அவங்க நல்லா பண்ணுறாங்க? இப்போ எனக்கு பிடிச்சது வந்துட்டு கிக்ஸ் நல்லா பண்ணுறான், ஆனால் கிக்ஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இவருடைய ஃபேவரட் வந்து பஞ்சஸ் தான். ஆனால் கிக்ஸும் பண்ணுவாங்க நல்லா, கிக்ஸ் நல்லா சூப்பராக பண்ணும். கால் நல்லா ஃப்ரீயாக வரும், ஈஸி அழகாக எவ்வளோ பிரைட்டு தான் கால் ஈஸி அடிப்பாங்க. ஆனால் அது பண்ணுறதில்ல. எவ்வளோ நேரம் நான் ப்ராக்டிஸ் அப்படின்றது குறிப்பாக இப்போ இந்த டோர்னமெண்ட் போனாங்கல்ல, அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ்ன்றது மேக்ஸிமம் 1 ஹவர் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நான் ஒரு 1.5 ஹவர் 2 ஹவர் கிட்ட எடுப்பேன். நான் இப்போ 6:30 to 7:30 கிளாஸ், 1 ஹவர் தான் டைமு. நான் ஒரு 8 மணிக்கு கிளாஸ் எடுப்பேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது? ஏன்னா இந்த கோல்டு வின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சொன்ன உடனே மரணத்து போஸ்ட்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி நல்லா கிராண்டாக பண்ணோம். அங்கேருந்து ஏர்போர்ட்டில் வரும்போதும் கிராண்டாக பண்ணி இங்கே வீட்டிலேருந்து வரும்போது. ஸோ அந்த ஏர்போர்ட்டில் வரும்போதே எல்லாருமே சேர்ந்து பார்க்க, அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. மாலை போட்டு கிராண்டாக வைக்க மேலே வேணாண்டாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி வேணாண்டாங்க. மாலை வேண்டான்ட்டிங்களா? மாலை போட்டாங்க, கிராண்டான்றது வேணாண்டாங்க. எனக்கு அதெல்லாம் இது ஃப்ரீடம்லாம் வைக்க வேண்டாம். ஏன்? சிம்பிளாக இருக்கணும். ஓகே, ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது எவ்வளோ வருஷத்துக்குள்ளே அவங்களால அதை வின் பண்ணிட முடியும்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது? சொல்கிறது கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணவே ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஆனால் அந்தளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்கான். ஃபாஸ்ட்டாக பஞ்சஸ் கிக்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ண ஆட்கள் தான். ஓகே, கொஞ்சம் அப்படி டவுனாக அது விளையாட்டு அதை இது பண்ணிட்டா கொஞ்சம் டைட் பண்ணதில்ல, கொஞ்சம் நாளே ஃப்ரீயாக விட்டுருவேன். இவரும் இல்லை, பசங்க மோஸ்ட்லி அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவேன். ஓகே, கண்டுக்க மாட்டோம் பசங்க. ஸோ அங்கே இந்த டோர்னமெண்ட்லாம் போகும்போது ஃபுட்டு அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிட்டு அதெல்லாம் பேசுவீங்களா? இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு இப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கு போகிறோம். இப்போ திடீர்னு சப்போஸ் இப்போ கோயம்புத்தூரில் டோர்னமெண்ட் இருக்குது. இப்போ அங்கே போகும்போது இங்கேருந்து ட்ராவலிங் போகும்போது காலைல 9 மணிக்கு 8 மணிக்கு போனாக்கா காலைல போகும்போது சிம்பிள் கொஞ்சமாக தான் சாப்பிடணும். ஏன்னா இவங்களுக்கு ஈவெண்ட் வந்து 11 மணிக்கு ஆரம்பிச்சிடுவாங்க, 11 மணி ஆகும். அப்போ காலையில் டிஃபன் ஒரு 4 இட்லி சாப்பிட்டு போகணும். ஆனால் சாப்பிட மாட்டாங்க. ஓகே, அந்த பதட்டிலே இருப்பாங்க. சாப்பிடாமல் போயிட்டு அப்புறம் மதியம் ஜூஸ் வாங்கி கொடுத்து இது பண்ணி எனர்ஜியாக கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவோம். நித்திலா, இப்போது வேறு ஸ்டேட்லாம் நீங்கள் போய் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க இல்லையா, அப்படி போகும்போது எதெல்லாம் சவாலாக இருக்குது? இப்போ லாங்குவேஜு மற்றவங்ககிட்ட பேசும்போது என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறது உண்டு? இப்போது வந்து நேஷ்னல்ஸ் போனதுலேருந்து மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் ஹிந்தி பேசுகிறதுனால இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஹிந்தி பேசினாங்க. ஹிந்தி
ஐ டோன்ட் ஸ்பீக் ஹிந்தி அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுத்து. ஓ ஹிந்தி தெரியாதா அப்படிம்பாங்களா? ஆனால் பேசுகிறாங்களா? இப்போ நம்ம ஒரு இங்கிலீஷில் பேசும்போது அது புரிஞ்சுக்கிறாங்களா? அது எப்படி இருக்கு? அது வந்து ஹிந்தியில் கம்யூனிகேட் பண்ண முடியலைனாலும் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணி ஏதாவது நீட்ஸ்னா கேட்டுக்கலாம். பட் அதை தாண்டி இப்போ இந்த பழகிற சென்ஸ் நான் கேட்குறேன். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விட்டு கொடுக்குறதோ இல்லை ஒரு டெக்னிக் இது இப்படின்னு சொல்லித்தரது அந்த மாதிரியெல்லாம் உண்டா? அதெல்லாம் பழகுவாங்களா? இல்லை நீங்கள் தமிழ்நாடு நாங்கள் பேச மாட்டோம் அப்படி ஏதாவது சொல்லுவாங்களா? அப்படி இல்லை, எந்த ஸ்டேட்டு நீங்கள் பழகினதில் இவங்க நிஜமாவே நல்ல ஃப்ரெண்டாக பழகுறாங்க அப்படின்னா யாரெல்லாம் உண்டு? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி விடுங்க, பாண்டிச்சேரி வேற நம்ம வேற இல்லை, எல்லாமே தமிழ் தான். அதை தாண்டி கேட்குறேன். அதை தவிர்த்து வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால், ஓ அவங்க நல்லா பழகுவாங்களா? அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா உங்களுக்கு? வேறு ஸ்டேட்டில் எனக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம்? வெஸ்ட் பெங்காலில் இருக்காங்க. ஓ அப்புறம் அசாம், மகாராஷ்டிரா. ஸோ பேசிக்கிறது உண்டா? அந்த டோர்னமெண்ட் டைம் தாண்டி இங்கே வந்ததுக்கப்புறம் கூட ஃபோனில் பேசுறது அந்த மாதிரிலாம் இல்லை, அங்கே பேசிக்கிறதோட சரி. என்னெல்லாம் சொல்லி தருவாங்க? இல்லை உங்ககிட்ட டவுட்ஸ் எல்லாம் கேட்பாங்களா அந்த மாதிரிலாம்? இப்போ நம்ம தமிழ் பிளேயர்ஸ் நம்மெல்லாம் உட்காந்துருக்கும் போது இது எப்படி இருந்தது அதெல்லாம் பேசிக்குவாங்களா? அப்படி யாரெல்லாம் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? இப்போ உன்னோட மேட்ச் எப்படி இருந்துச்சு, உனக்கு ஆப்போனன்ட்ஸ் யாரெல்லாம் வந்தாங்க. ஓகே, அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம இங்கிருந்து அங்கே நம்ம போகிறோம், அவங்க கூட எல்லாம் பழகிற ஒரு வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் சந்தோஷமா இருக்கா இல்லை கஷ்டமா இருக்கா? சந்தோஷமாக தான் இருக்கு. ஓகே, தேங்க்யூம்மா. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ஒரு பொண்ணு போய் அந்த கோல்டு ஜெயிச்சுட்டு வர்றது அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயம். அது நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ ஈவன் ஒலிம்பிக் உட்பட எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Lakshmi Krishna Natural Weight Loss Powder, 100% organic, no side effect. Link in description.